ஹே கைஸ், எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. ஹேட்ரிக் விக்டரியா வின் பண்ணி நரேந்திர மோடிஜி அவர்கள் திரும்பவும் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. மொத்தமாக 543 சீட்ஸ் இருக்குது. அந்த 543ல் பாதி 272. அந்த 272 சீட்ஸை யார் வச்சுருக்காங்களோ அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். இதுதான் ரூல்ஸ். 2024 இந்த டைம் கருத்து கணிப்பு ரொம்பவே தப்பாக இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருப்பாங்க. அதை எலெக்ஷனுக்கு அப்புறம் கவுண்டிங்க்கு அப்புறம் பார்த்தோன்னா அது சுத்தமாக உள்டாயிருச்சு. இந்த டைம் பிஜேபி அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்கல. அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2019ல் பிஜேபி 303 சீட்டுகளை தனியாக யார் கூடயும் அலையன்ஸ் வச்சுக்காமல் அவங்க மட்டுமே ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. அதே அலையன்ஸ் கூட சேர்த்து 353 சீட்டுகள் வின் பண்ணியிருந்தாங்க 2019ல். 2024ல் 240 சீட்டுகள் மட்டுமே பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. ஆக்சுவலி 272 நம்ம ஜெயிக்கணும், அப்போ தான் கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ண முடியும். இந்த டைமில் என்னாச்சுன்னா பிஜேபி அவங்களோட அலையன்ஸ் பார்ட்டி மேலே தான் நம்பிக்கை வச்சாகணும். அலையன்ஸ் பார்ட்டி கூட சேர்ந்து 293 சீட்ஸை வின் பண்ணியிருந்தாங்க. மெயினாக 2 தலைங்க இருந்தாங்க, சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார். இந்த 2 பேருமே இந்தியா கூட்டணி, அதாவது காங்கிரஸ் கூட்டணிக்கு போய் ஜம்ப் ஆயிட்டாங்கன்னா இந்த டைம் நரேந்திர மோடிஜியினால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது. பட் அவங்க நான் நண்பேண்டா உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகே, பிஜேபி தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இந்தியா அப்போ என்னாச்சு? இந்தியா கூட்டணி சும்மா இல்லை. 2019ல் வெறும் 52 சீட்ஸ் தான் காங்கிரஸ் தனியாக ஜெயித்தாங்க. அலையன்ஸ் வச்சு வெறும் 91 சீட்கள் தான் ஜெயிச்சிருந்தாங்க. பட் 2024ல் 99 சீட்ஸ் காங்கிரஸ் மட்டும் தனியாக ஜெயிச்சிருக்காங்க. அலையன்ஸ் கூட 232 சீட்ஸை அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இதுவே நிதிஷ்குமார் அண்ட் சந்திரபாபு நாயுடு 2 பேருமே இங்கே வந்திருந்தாங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட சீட்டே வேறு மாதிரி ஆயிருக்கும். பிஜேபியோட பலம் அப்படின்னு சொன்னாலே உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே 80 சீட்டுகள் இருக்குது. அந்த 80 சீட்டில் 2019ல் பிஜேபி 62 சீட் ஜெயித்தாங்க. அலையன்ஸ் 2 சீட், டோட்டலாக 64 சீட்டை ஜெயிச்சிருந்தாங்க. காங்கிரஸ் அப்போ ஒரே ஒரு சீட் மட்டும்தான் வின் பண்ணியிருந்தாங்க. பட் 2024ல் 43 சீட்ஸை அங்கே ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபி வெறும் 33 சீட்டுகள் மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த உத்தரப்பிரதேஷில் தான் அயோத்தி ராமர் கோயில் கட்டி ஓப்பனும் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஓப்பன் பண்ணியும் கூட அந்த 5 இடத்துலையுமே படுதோல்வி அடைகிறாங்க பிஜேபி. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம மதத்தை வச்சு அரசியல் பண்ணால் நம்ம மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனில் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நாம் தமிழர் கட்சி. 2010ல் ஆரம்பித்து இப்போ 2024 கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் ஆகுது. இப்போ அவங்க 8% ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற பேரையும் வாங்கியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் அவங்களோட விவசாய சின்னம் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அதுக்கப்புறமா மைக் சின்னம் அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணி அவங்க இவ்வளோ ஜெயிச்சிருக்காங்கன்னா ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். நாம் தமிழர் கட்சினா நமக்கு ஞாபகம் வர ஒரே ஒரு மனுஷன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அந்த ஒரே ஒருத்தரை மட்டும் வச்சு அந்த கட்சியை ₹1 மக்களுக்கு கொடுக்காம இவ்வளோ தூரம் இயக்கிட்டு வர்றது ரொம்பவே ஹேட்ஸ் ஆஃப்ங்க. இந்த பார்லிமெண்ட்டில் 40 இடத்துக்கு 20 பெண்கள் 20 ஆண்கள் அப்படின்னு போட்டி போட்டாங்க. அதில் 12 தொகுதியில் 1 லட்சத்துக்கு மேலே வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. 26 தொகுதியில் 50,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த வீரப்பனோட மகள் அவங்க கிருஷ்ணகிரியில் போட்டி போட்டாங்க. அவங்க 1,04,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. 2024 எலெக்ஷனில் அவங்க மொத்தமாக 35,60,035 ஓட்டுக்களை வாங்கியிருக்காங்க. 35 லட்சம் பேர் நான் கண்டிப்பாக சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடுவேன், தமிழை அவர் எடுத்து நிறுத்துவார், தமிழ்நாட்டை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். இப்போது விக்கிரவாண்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இதுலேயும் நாங்கள் தனித்து தான் போட்டியிட போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சீமான் அவர்கள்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் கேட்டாங்க, நீங்கள் டிவிக்கு அதாவது விஜய் அவர்களோட கட்சியில் இணைய போகிறீங்களா அப்படின்னு. அதுக்கு சீமான் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, தம்பி கேட்கட்டும், அதுக்கப்புறமா நான் முடிவு பண்ணிக்கலாம், அவர் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி அலையன்ஸ் வச்சாலும் வைக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சமாக தெரிய வந்திருக்கு. அலையன்ஸ் வச்சாலும் வைக்கலாம், கண்டிப்பாக எதிர்பார்க்கவும் செய்யலாம். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இடத்துல ஜெயிச்சாங்கன்னா அவங்கள ப்ரூவ் பண்ணி அவங்க நிறைய இடம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிஜேபிங்க. பிஜேபின்னு சொன்னதுமே எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும் ஒரே ஒரு பேர், நரேந்திர மோடிஜி.
ஆனால் அது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் பேர் ஞாபகம் வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வர ஒரே மனுஷன் அண்ணாமலை அவர்கள் தான். ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்து எண்மண் எண் மக்கள் அப்படின்னு 2 வருஷம் கிட்டத்தட்ட எல்லா ஊருக்கும் எல்லா தொகுதிக்கும் போய் எல்லா மக்களையும் பார்த்து கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு ஓட்டு போட்டால் நமக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து சீக்கிரமே கொண்டு வந்தவர் தான் பாஜகவோட தலைவர் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக கோயம்புத்தூரில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எல்லா போல் ரிசல்ட்ஸும் எல்லாரோட கருத்து கணிப்புமாகவும் இருந்துச்சு. பட் அங்கே வந்து அவர் செகண்ட் பொசிஷன் தான் வாங்கியிருந்தார். 4,50,132 ஓட்டு வாங்கியிருந்தார். அவரை பீட் பண்ணி டிஎம்கேல இருந்த கணபதி ராஜ்குமார் அவர்கள் 5,68,200 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. ஸோ 1 லட்சம் கிட்டத்தட்ட அந்த ஓட் வித்தியாசத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து தோற்றுருக்காங்க. 2019 பிஜேபியோட ஓட்டிங், அதாவது பிஜேபி தனித்து நின்ற இடங்களில் அவங்க வாங்கின ஓட் பர்சன்டேஜ் 3.62 மட்டும்தான். பட் இந்த டைம் 2024 பிஜேபி தனித்து போட்டிட்ட இடங்களில் அவங்க வாங்கின ஓட் ஷேரிங் 11.24%. ஸோ கிட்டத்தட்ட 9% அதிகமாக வாங்கியிருக்காங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் நரேந்திர மோடிஜி கூட தமிழ்நாட்டில் நம்ம வின் பண்ணலன்னா கூட ஒரு இடத்துல கூட நம்ம வின் பண்ணது கிடையாது கட்சி ஆரம்பித்தது இப்போ வரைக்கும். பட் அப்போலேருந்து இப்போ வந்து எவ்வளவோ முன்னேற்றமாக இருக்குது. 3% எங்கே, 11% எங்கே, ஸோ 9% கிட்டத்தட்ட அதிகமாகிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அடுத்த 2026 நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. மொத்தம் 39 சீட்டில் 12 பிளேஸில் வந்து செகண்ட் பொசிஷன் பிடிச்சிருக்காங்க பிஜேபி. அதாவது ஏடிஎம்கேவை பின்னுக்கு தள்ளி பிஜேபி வந்து நிறைய இடத்துல செகண்ட் பொசிஷன் பிடிச்சிருக்காங்க. எல்லாருமே சொல்கிறாங்க நாங்கள் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டே போட மாட்டாங்க அப்படின்னு. பட் ஓட்டு போடாமல் இவ்வளோ இடத்த வந்து ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. கண்டிப்பாக அண்ணாமலை அப்படிங்கிற ஒத்த மனுஷன் இந்த பிஜேபி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையே மாற்றிருக்காரு அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன். இது நம்ம பார்க்க போகிறது ஏடிஎம்கே 2024 20.46% வந்து ஓட் ஷேரிங் வாங்கியிருக்காங்க. 40 இடத்துல ஒரு இடத்துல கூட ஏடிஎம்கே ஜெயிக்கல அப்படிங்கிறது தான் ஒரு கஷ்டமான உண்மை. 26 தொகுதியில் செகண்ட் பொசிஷனை வாங்கியிருக்காங்க. பட் அந்த 13 தொகுதியில் செகண்ட் பொசிஷன் வாங்காமல் தேர்ட் பொசிஷன் தான் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தா மொத்தமாக 2வது பொசிஷனில் இருக்கிறது ஏடிஎம்கே தான். பட் அப்படி இருந்தாலும் கூட அவங்களால ஒரு இடம் கூட வின் பண்ண முடியல அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட விஜய் பிரபாகர் அவர்கள் வந்து வாங்கின ஓட்டுக்கள் 3,80,877. இல்லை ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்கே வின் பண்ணியிருந்தாங்க. அவங்க வாங்கினது 3,85,256. கிட்டத்தட்ட வெறும் 4,000 ஓட்டில் தான் வந்து தோற்றுருக்காங்க. இப்போது அவங்க டெல்லியில் போய் திரும்ப மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்து திரும்ப ரீகவுண்டிங் பண்ணணும், அதில் என்ன ரிசல்ட் வந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். பட் அந்த கவுண்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குது, அதில் வந்து சூழ்ச்சி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் திரும்ப வந்து கவுண்டிங் பண்ணுவாங்களா இல்லை பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஃப்யூச்சர் ஆஃப் ஏடிஎம்கே என்னென்னு 2026 பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஎம்கேங்க. 2019 39 சீட்டில் 38 சீட்டுகள் அவங்க தான் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் க்ளீன் ஸ்வீப். எப்போவுமே ஆட்சி, அதாவது ஆளுங்கட்சியில் யார் வந்து தமிழ்நாட்டை ரூல் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்க இந்த லோக்சபா எலெக்ஷனில் இவ்வளோ சீட்டுகள் ஜெயிச்சிருக்காங்கன்னா ஜெயிச்சது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் 40 out of 40 க்ளீன் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க டிஎம்கே. ஸோ டிஎம்கே மட்டும் தனிச்சு நின்றதில் 26.93% வந்து ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்ப பெரிய வெற்றி டிஎம்கேவுக்கு இருக்குது. 2026 கண்டிப்பாக நாங்கள் தான் ஆட்சி பிடிப்போம். இப்போவே மக்கள், அதாவது 3 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க, நிறைய பேர் குற்றம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய நியூஸ் சேனல்ஸ் சொன்னாலுமே இந்த டைம் அவங்களுக்கு ஓட்டிங் நிறையாவே கிடச்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது டிஎம்கே தான். விடுதலை சிறுத்தை கட்சிகள் அவங்களும் வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இந்த வருஷத்துலேருந்து மாறுறாங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. சென்ட்ரலில் பிஜேபி, ஸ்டேட்டில் டிஎம்கே. ஸோ இந்த 2 கவர்மெண்ட்டும் ஜெயிச்சிருக்கு. டிஎம்கே எதனால் ஜெயிச்சிருக்கு? சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டிஎம்கே வந்து காங்கிரஸ் கூட அலைன்ஸ் வச்சுருந்தங்காட்டி தான் ஜெயிச்சிருக்கு, மக்களுக்கு பிஜேபிக்கு ஓட் போட பிடிக்கல அதனால் காங்கிரஸுக்கு போடுறாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்குது. இல்லைங்க, டிஎம்கே நல்லாவே ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில், அதனால தான் டிஎம்கே ஜெயிச்சிருக்குன்னு இன்னொரு கட்சி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் பிஜேபி, மோடி வந்து நல்லது பண்ணுறாரு,
எவ்வளோ கம்பெனியில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஜிஎஸ்டி எவ்வளோ பே பண்ணாலும் மோடிஜி அவர்கள் பண்ணுறது சரி அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி கம்பெனியே இல்லாமல் நார்மலாக ஒரு இட்லி சாப்பிட்ற ஜிஎஸ்டி, இட்லி சாப்பிட்றனால ஜிஎஸ்டி பே பண்ணும். அவங்க சொல்கிறது இட்லி சாப்பிட்றக்கெல்லாம் எதுக்குங்க ஜிஎஸ்டி, தேவையில்லாத செலவுகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் எங்களுக்கு மோடிஜி வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் மத அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. நீங்கள் எதனால் பிஜேபியும் டிஎம்கேவும் சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லேயும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இருக்கிற கட்சிகள்லேயே எந்த கட்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எதுக்கு ஓட்டு போட்டீங்க, உங்களுக்கு எந்த கொள்கை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். 2026 நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க டிவிகே, அதாவது விஜய் அவர்கள் ஆரம்பித்த கட்சி எலெக்ஷனில் அவங்க போட்டி போட போகிறாங்க. டிவிகே மட்டும் வந்துட்டாங்க அப்படின்னா இன்னுமே எலெக்ஷன் சூடு பிடிச்சிரும். யாருக்கு ஓட்டு போகும், யாருக்கு ஓட்டு வரும்னு எதுவுமே சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும் யார் வேணாலும் ஜெயிக்கலாம். ஏன் விஜய் அவர்கள் கூட ஏகப்பட்ட தொகுதிகள் வந்து வின் பண்ணுற வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் பார்க்கலாம் விஜய் அவர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.